இனி ஒருபோதும் மக்களை சந்திப்பதை நான் நிறுத்த போறதில்லை. நீ வழக்கு போடுறையா போட்டுட்டாரு. எவ்வளவு வழக்குகளை வேண்டுமானாலும் சந்திக்க தயாரா இருக்க. வழக்குகளை நீங்கள் என் மீது போடுங்கள். மக்கள் நாம் தமிழருக்கு ஓட்டு போட தயாராயிட்டாங்க. அதற்காகத்தான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா மண்டல செயலாளர் இருக்கக்கூடிய தம்பி நவநீதன் தேர்தல் ஆணையத்தில் தொடர்ச்சி என்ன சட்டத்திட்டங்கள் வச்சிருக்காங்களோ அதுக்கு முறைப்படி முறையாக சரியாக நாங்க அனுமதி கேட்கிறோம். ஆனா அனுமதியை கொடுக்க கூடாதுங்கிற ஒரு திட்டத்துல திமுக இருக்குதுங்கிறத நான் உடனே சொல்றேன். மீண்டும் சொல்றேன், திமுக இந்த நாம் தமிழருக்கு எதிராக ஒரு வேலையை செய்தால் ஏதோ கொஞ்ச நாள் இருக்கிற ஆட்சியும் கூண்டோடு அழிந்து போகும். திராவிடம் முழுமையாக அழிவதற்கான ஒரு காரணம் அமைஞ்சிடும். திமுக இந்த மண்ணில வேரோடு பிடுங்கி வீசப்படும். ஏன்னா நாங்கள் இதுவரைக்கும் அமைதியாக போனது அப்படிங்கிறது எங்களுடைய பண்பின் அடிப்படையில அறம் சார்ந்த ஒரு தேர்தல் இதை நடத்தணுங்கிறதுக்காக சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இங்க முறையாக சரியாக இந்த மக்களுக்கான ஒரு அரசியலை காட்டிடணுங்கிறதுக்காக தான் அமைதியா போனது. ஆனால் மீண்டும் மீண்டும் அடக்கடக்க நாங்கள் வீறு கொண்டு எழுவோம். அதனால் வீழ்வது திமுக தான். இதுல எந்த மாற்று கருத்து கிடையாது.